வழங்குமாறு கேட்டுக்கொண்டு திரு கஸ்பார் அவர்கள் ஐயா ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து செய்தி தந்தைக்கு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற அருமை தந்தை அவர்களே, தந்தைகளே, அன்பு நண்பர்களே, உண்மையிலேயே விண்ணகத்திலிருந்து கொண்டு தந்தை கஃபி அடிகளார் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றார் இந்த நேரத்தில் என்று நான் நினைக்கின்றேன். தந்தை கஃபி அடிகளாரை பற்றி இந்த புனித மண், நான் ஏன் புனித மண்ணின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய பேராயர், முன்னாள் பேராயர் ஆனந்தராயர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், திண்டிவனம் இஸ் எ மோஸ்ட் சேக்ரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. இந்த புனித மண் அவரால் கஃபி அடிகளாரால் உருவாக்கப்பட்டது. இந்த புனித மண்ணில அவரை பற்றி பல்வேறு விழாக்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை, அவருடைய சென்டரி செலிப்ரேஷன்ல நாம ஒரு ஒலி காட்சி அதை நாம் நடத்தினோம். பலர் நடத்தி இருக்கின்றீர்கள், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள். ஆனால் நம்முடைய தந்தை அவர்களுக்கு அருளாளர் நிலையை இறைவன் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவல் கடந்த 3-4 ஆண்டுகளாக நாம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி அது செய்வது என்று சொல்லி ஒரு ஜெபத்தை தயாரித்ததோடு நாங்கள் நிறுத்தி கொண்டோம். ஆனால் திருவாளர் அக்ஸிலியம் ஃபெலிக்ஸ் அவர்கள் முழு மூச்சோடு, அவர் ரிட்டையர் ஆனதிலிருந்து இதே பணியில முழு மூச்சோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை காரியங்களை அவர் சேர்த்து விட்டார். ஆக உண்மையிலேயே அவரை நாம் எத்தனை முறை எந்த அளவுக்கு நாம் பாராட்டினாலும் அது போதாதுன்னு தான் நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லாரும் கை தட்டும், நாம் நிச்சயமா கை தட்டும். கங்க்ராச்சுலேஷன் சார். இறைவன் நம்முடைய பணியை செய்வதற்கு ஏதாவது ஒரு சமயத்துல ஏதோ ஒரு ஆளை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். அதற்கு சார் நீங்க சாட்சி, சார் நீங்க சாட்சி. அதனால இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. தந்தை கஃபி அடிகளாருடைய ஒரே ஒரு விஷயத்தை நிறைய நான் தயார் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கின்றேன். அவருடைய நெடுங்கால திட்டங்களிலே ஒன்று வேதியர்களை உருவாக்குவது என்பது. அதாவது அவர் சொல்கின்றார், ஒரு மிஷனரி தந்தை, அவருக்கு மொழி தெரியாது, மக்களுடைய கலாச்சாரம் தெரியாது, பழக்க வழக்கங்கள் தெரியாது. அதனால அவருக்கு மற்றும் 2 கைகளாக, ஆக மக்களை அரவணைக்கின்ற மற்றும் 2 கைகளாக ஒரு வேதியர் இருக்க வேண்டும். இன்னும் எட்டி செல்வதற்கு, பல ஊர்களுக்கு, தொலை ஊர்களுக்கு செல்வதற்கு 2 கால்களாக, ஒரு மிஷனருடைய 2 கால்களாக வேதியர் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக அகன்று பார்ப்பதற்கான இன்னும் 2 கண்களாக, மிஷனருடைய இன்னும் 2 கண்களாக ஒரு வேதியர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். அவர் என்ன சொல்ற, கடைசியில ஒவ்வொரு பங்கிலும் ஒரு வேதியர் இருக்க வேண்டும், முழு நேர வேதியர் இருக்க வேண்டும் இந்தியாவில். அப்பொழுது இந்திய மண் கிறிஸ்துவுக்கு உரியதாக மாறும் என்று அவர் கனவு கண்டார். இதை அவர் எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து உலக அளவில் பல்வேறு கர்தினால்மார்கள், ஆயர்கள் இவர்களெல்லாம் சந்தித்து பேசினார். திருத்தந்தை 11ஆம் பத்தினார் அவர்களையும் கூட பார்த்து பேசினார். அவருடைய முன்மொழிந்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்களா? குருக்களுடைய பயிற்சிக்காக, குருக்களுடைய பராமரிப்புக்காக ஓபுஸ் சாந்தி பேத்ரி, புனித ராயப்பருடைய சபை என்று சொல்லி, அந்த ஓபுஸ் சாந்தி பேத்ரி என்கின்ற அந்த ஒரு அமைப்பு அருள் தந்தையினுடைய பயிற்சிக்காகவும் அவருடைய பராமரிப்புக்காகவும் செயல்படுகின்றது அனைத்து உலக அளவில். அதே போன்று வேதியர்களை பயிற்றுவதற்காக, வேதியர்களுக்கு அவர்களை பராமரிப்பதற்காக ஓபுஸ் சாந்தி பவுலி
புனித பவுல் அடிகளாருடைய ஒரு அமைப்பு என்பதை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால், அனைத்து உலகில திறவை முழுவதுமே இதை செயல்படுத்தி என்று சொன்னால் உலகம் எங்கும் வேதியர்கள் உருவாக்கப்பட முடியும், அவர்கள் பராமரிக்கப்பட முடியும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் விசுவாச பரம்பு சபை தன்னுடைய வருமானங்கள் குறைந்து விடும் என்று சொல்லி பயந்து அதை அமுக்கி போட்டு விட்டது. இதுதான் வரலாறு. சரி, இருக்கட்டும். ஆனால் தந்தை டஃபி அடிகளாருடைய அந்த ஆவல் அவரை விட்டு போகவே இல்லைங்க. சரி, முழு நேர வேதியர்களை நாம உருவாக்க முடியல, அதனால என்ன செய்வோம், ஆசிரியர் பயிற்சி பள்ளி உருவாக்குவோம். அந்த ஆசிரியர்களை அவர்களை பயிற்றுவித்து முழு நேர ஆசிரியர்களாக அவர்கள் பணி செய்வார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் வேதியர்களாகவும் பணி செய்வார்கள். அடிகளாருடைய காலத்துல 21 41 வரையிலும் 1000க்கு மேற்பட்ட ஆசிரியர்களை, டிஓஎஸ் ஆசிரியர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். வரலாறு சொல்கின்றது, அவர்களில் 500 பேர் நம்முடைய புதுவை மறை மாநிலத்திலும், இன்னும் 500 பேர் புதுவை அந்த மறை மாவட்டத்தை சேர்ந்த சேலம், வேலூர், தஞ்சாவூர், இன்னும் கும்பகோணம் போன்ற மறை மாவட்டங்களிலும் பணிபுரிந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் இன்னும் சிலர் உயிரோடு இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவருடைய கனவு முழு நேர வேதியர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவை அவருக்கு பின் வந்த பெக்கர் அடிகளார் நாம் எல்லோரையும் உருவாக்கியவர். அவர் அதை அமலுக்கு கொண்டு வந்தார். தமிழக முப்பணி மையம் வேதியர்களை உருவாக்கிட்டு 48 ஆண்டுகள் அந்த வேதியர் பள்ளி, முழு நேர வேதியர் பள்ளி செயல்பட்டு 585 வேதியர்களை தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. இது ஒரு பெரிய காரியம். அவருடைய ஆவல் நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, அவருடைய டஃபி அடிகளாருடைய அவருடைய அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, டிண்டி ஸ்பிரிட், டிண்டி விடாது. டஃபி அடிகளார் நமக்கு கொடுத்த அந்த மதிப்பீடுகள் இவற்றை நாம் என்றுமே மறக்க மாட்டோம், மறக்க முடியாது. அவர் வளர்க என்று நம்முடைய முப்படை மையம் விருதுவாக்க கொண்டிருக்கின்றது. டஃபி அடிகளாருடைய அவருடைய கனவுகள் என்றுமே வளர வேண்டும். சார், உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அவருடைய திட்ட செயல்பாடுகள் ஏராளம், அதில் நீங்கள் பங்கு பெற்றது தாராளம். அந்த நிகழ்வில் உங்களை நன்றி கூறுகிறோம்.